நான் இப்போது உங்ககிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்திய அரசியலில் மிக முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை காணவில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், டிசம்பர் 15ஆம் தேதி அவர் கடைசியாக அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட் என்னவாக இருந்தது? இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரியான ஆட்கள் கிடையாது, குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அப்படின்னு ஒரு செய்தியை அவர் போடுறாரு. போட்டு சில நிமிடங்கள்லேயே அது பல மில்லியன் கணக்குக்கு வைரல் ஆகுது. உடனடியாக அதை டிலீட் செய்கிறாரு. அதன் பிறகு சுப்பிரமணிய சுவாமியை காணலை. அதுக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் தனியார் ஊடகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுலேயும் இதே விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, மோடி பிரம்மச்சாரியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் வலியுறுத்தி சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். இது நடந்துட்டு இப்போது இதோ டிசம்பர் 15, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் என்ன டைம்னு ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதுவரையிலையுமே சுப்பிரமணிய சாமி எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதுலேயும் குறிப்பாக நான் எது சொல்ல விரும்புகிறேன்னா, 2 தினங்களுக்கு முன்பு இந்த நேஷ்னல் ஹெரால்டு வழக்கு அதை போட்டதே சுப்பிரமணிய சாமி தான். இப்போ சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், அவர் யாரையாவது ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அது பொய் வழக்கோ ஏதோ ஒன்று போட்டு கோர்ட்டு படியில் ஏறி இறங்க விடுறது அவருடைய வழக்கம். அது அப்படி தான் ராகுல் காந்தியின் மீதும் சோனியா காந்தியின் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதெல்லாம் இப்படி ஒரு இல்லாத ஒரு பொய் வழக்கை போட்டு அவர் இது பண்ணார். அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி தோல்வி அடைந்ததை நாம் பார்த்தோம். இப்போ இந்த நேரத்தில் தோக்குறாரு, வெற்றி அடைகிறாரு, அதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் அவர் உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்திருப்பார், இல்லை அவருடைய சமூக வலைத்தளங்களை இதை பற்றி அவர் பேசியிருப்பார், ஏதோ ஒன்று அவர் ரியாக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த நொடி வரையிலும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. அப்போ இந்திய மக்கள் இன்றைக்கு கேட்க துவங்கியிருக்கிறார்கள், சுப்பிரமணிய சுவாமி எங்கே அப்படின்னு. இப்போ நீங்கள் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லணும். இப்போது ஆவேஷ் திவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அவர் விஸ்வதீபக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சுப்பிரமணிய சுவாமியை பற்றி விசாரிக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு. அப்போ விஸ்வதீபக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை தெரியல, அவர் எங்கே என்ன அப்படிங்கிறதுனுடைய எந்த தகவலுமே நமக்கு தெரியல. ஒருவேளை அவர் இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கலாம், வேறு ஏதாவது நாட்டிற்கு போயிருக்கலாம், அல்லது இந்தியாவிலேயே அவர் வேறு ஏதாவது இடத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஊகாபோகத்தோடு சில பதில்களை சொல்லியிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம சில செய்திகளை சொல்லணும். என்ன அப்படின்னா, நரேந்திர மோடியை எதிர்ப்பவர்கள், இப்போ ராகுல் காந்தி எதிர்க்கிறார், அவர் எதிர்கட்சி தலைவர், சரியா? ஆனால் தன்னுடைய சொந்த கட்சி பிஜேபிக்குள்ளே இருக்கிற யாராவது மோடியை எதிர்த்தார்கள் என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் பிரவீன் தொக்காடியான்னு ஒருத்தன் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிரவீன் தொக்காடியா அப்படின்னா வாயை திறந்தாலே அவன் மதவெறி அரசியலை தான் பேசுவான், இல்லையா? அந்த அளவிற்கு பேசி கொண்டிருந்த ஒருத்தன். இவன் என்ன பண்ணுறான், மோடியை எதிர்த்து பேசினான். ஒரு கட்டத்தில் பேசுனது என்ன பண்ணான்னா, செய்தியாளர்களை கூப்பிட்டு அவன் சொன்னான், என்னுடைய உயிருக்கு ஆபத்து, என்னை மோடிகிட்டேருந்து எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னை மோடி ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு பேசின செய்தியெல்லாம் நம்ம ஒருபோதும் மறந்து விட முடியாது. குஜராத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஹரேன் பாண்டியா, இல்லையா, மோடியை கடுமையான விமர்சனம் செய்தவர். அவர் ஒரு நாள் காலையில் அகமதாபாத்தில் ஒரு 7:30 மணிக்கு வாக்கிங் நடக்கிறதுக்காக போகிறார். போகும்போது என்னாச்சு, அவர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு. அவருடைய இறுதிச் சடங்கில் அன்றைக்கு மோடி கலந்துக்கிறதுக்காக போகிறார். ஆனால் ஹரேன் பாண்டே அவனுடைய தகப்பனார் மோடியை நீ இதிலெல்லாம் கலந்துக்கூடாது, என்னுடைய பிள்ளையினுடைய அரசியல் வாழ்க்கையே நீ முடிச்சு வைத்திருக்கிறாய், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசியதெல்லாம் அன்றைக்கு செய்தியாளர்களுடைய பதிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பாஜக ஆட்சியில் நம்முடைய சமகால உதாரணம்னு சொன்னீங்கன்னா ஜெகதீப் தன்கர், இல்லையா? ஜெகதீப் தன்கர் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் மோடி அமித்ஷா அந்த கூட்டணியுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். நீங்கள் பாருங்கள், ஒரு 3-4 மாதத்துக்கு ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஏன் நீங்கள் இப்போ வாக்கு திருட்டு பற்றி இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறோம், இல்லையா? இந்த வாக்கு திருட்டில் ஒரு தொடர்புடைய தேர்தல் ஆணையம், இதற்கு முன்னாடி இருந்த ராஜீவ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர், அவரை பற்றி கூட சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்தது, அவர் எங்கே அப்படின்னு தெரியல அப்படின்னு. அப்போ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லை அவர் இருக்கிறான்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க இல்லை அவர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டார் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரபூர்வமாக ராஜீவ்குமார் என்ன ஆகியிருக்கிறாரு, எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல
அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதே மாதிரி ஒரு தேர்தல் காலகட்டங்களில் மோடி ஆட்சியாளர்கள் தேர்தல் ஆணையம் தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும்போது திடீரென்று தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு நபர் சொல்லாமல் கொள்ளாமல் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியேறியதும் இந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது காணவில்லை என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இந்திய அரசியலில் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. அவருடைய கட்சியோ இல்லை அவர் ஆரம்பித்த கட்சியோ இல்லை அவர் தனி மனித செயல்பாடு வேணால் பெருசாக இருக்கலாம், அவருக்கு பெரிய மக்கள் பலம் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர்களில் ஒருத்தர் சுப்பிரமணிய சாமி. அப்போ அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, எப்ஸ்டைன் ஃபைல் வெளிவரப்போகுது, அந்த ஃபைல் வெளிவந்ததுன்னா மோடி அவருக்கு அவருடைய பிம்பம் உடைந்து நொறுங்கிவிடும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அதோட எல்லாமே சிக்கலாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். 2 ஊடகங்களில் அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி இன்றைக்கி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் சுப்பிரமணிய சாமியை காணலை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இந்தியாவில் மாறி இருக்கிறது. இப்போ இதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியவர்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தகவலறை உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது, அது நீர்த்து போய் நமக்கு ஒரு குடிமகனுக்கு அரசுக்கும் இடையில் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தகவலறை உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நீர்த்து போக செஞ்சு அந்த தகவலறை உரிமை சட்டம் தொடர்பாக செயல்பட்டவர்களில் 50க்கும் அதிகமான நபர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது எல்லாமே சிக்கலாக தான் இருக்குது. அப்போ எல்லாமே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழலில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி எல்லாருமே இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம். சுப்பிரமணிய சுவாமி எங்கே?